வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் நாம் மொத்தமாக 3 ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி இடங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு நடக்கிறதே ரொம்ப கஷ்டம், படிக்கிறதே ரொம்ப கஷ்டம், சமைக்கிறதே கஷ்டம், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். இதை சொல்கிறதுக்கு ஏன் 3 ஸ்ட்ரக்சர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் 3 ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். படிக்கிறதே கஷ்டம், இதில் எழுதணுமா வேற, சமைக்கிறதே கஷ்டம், இதில் பாத்திரம் வேற கழுவணுமா. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரக்சர் இதுதான். இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு verb 1, லெட் அலோன் verb 2. எவ்வளோ சிம்பிள் பாருங்களேன். இது ஒரு ரெடிமேட் ஸ்ட்ரக்சர். அப்படியே டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த இடத்துல verb 1 verb 2 போட்டால் போதும், உங்களுடைய சென்டென்ஸ் ரெடி ஆகிடும். அப்படி ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸை சொல்லிடலாம். இந்த ஸ்டைல் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இதுவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் கூட 2 ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அதை வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்னதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெஃப்யூசிங் அ டபுள் பேர்டன். டபுள் பேர்டன், 2 வேலையை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வேலையை செய்கிறதே கஷ்டம், இதில் இதை வேறு செய்யணுமா அப்படின்னு நம்ம வந்து அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ டீச்சர், நாளைக்கு இந்த லெசனை படிச்சுட்டு வந்துருங்க, அப்புறம் இந்த டாப்பிக்கில் ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வந்துருங்க அப்படி சொல்கிறாங்க. ஐயோ, அந்த லெசனை படிக்கிறதே கஷ்டம், இதில் இந்த எஸ்ஸே வேறு எழுதணுமா அப்படி நம்ம சொல்கிறோம். அதுதான் படிக்கிறதே கஷ்டம், இதில் கட்டுரை வேறு எழுதணுமா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்படியே இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு படிக்கிறது, அப்போ ஸ்டடி. லெட் அலோன் என்ன பண்ணணும், எஸ்ஸே எழுத வேண்டும். இப்போ ரைட் அண்ட் எஸ்ஸே, அவ்வளோதான். இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு ஸ்டடி, லெட் அலோன் ரைட் அண்ட் எஸ்ஸே. எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். என்னப்பா பணம்லாம் சேர்த்துட்ருக்கியா, சேவிங்ஸ்லாம் வச்சுருக்கியா. எங்கே வாடகை கட்டுறதே கஷ்டம், இதில் சேமிக்கணுமா வேற அப்படி நம்ம சொல்லணும். அப்போ இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு வாடகை கட்டுறது, பே ரெண்ட். சேமிக்கிறது, சேவ் மணி. அவ்வளோதான், ஃபில் பண்ணிட்டோம். அப்போ இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு பே ரெண்ட், லெட் அலோன் சேவ் மணி. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆயிடுச்சு இல்லையா. ஜஸ்ட் பார்த்தோன்னே இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த எக்ஸாம்பிள் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. எங்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு லாங்காக கொஞ்சம் தூரம் நடக்கணும், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும், பேக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னது 2 கிலோமீட்டர் நடக்கிறதே கஷ்டம், இதில் பைய வேற தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு வேர்ப் என்னது, நடக்கிறது. 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும், அப்படின்னா வாக் 2 கிலோமீட்டர்ஸ். பைய தூக்கணும், கேரி த பேக். இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு வாக் 2 கிலோமீட்டர்ஸ், லெட் அலோன் கேரி த பேக். இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு வாக் 2 கிலோமீட்டர்ஸ், லெட் அலோன் கேரி த பேக். இப்போ இதில் ஒரு சப்ஜெக்டே இல்லாமல் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் இருந்துச்சு. இல்லை ஏதாவது சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யறது. பொதுவாக சொன்னோம். இப்போ வேற ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம். அவன் எப்படி டாப்பர் ஆகிடுவானா, அவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதே கஷ்டம், இல்லை டாப்பராக வேற வரணுமா, டாப் மார்க்ஸ் வேற எடுக்கணுமா அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்டை நீங்கள் ஆட் பண்ணணுமானா இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் ஃபார் அப்படின்னு போட்டுட்டு ஹிம், ஹர், நீ அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல அவன் இருக்கிறதுனால நம்ம ஃபார் ஹிம் அப்படின்னு ஒன்று சேர்த்துக்க போகிறோம். இந்த வேர்புக்கு முன்னாடி சேர்த்துக்க போகிறோம். அப்போ இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் ஃபார் ஹிம் டு பாஸ் தி எக்ஸாம், லெட் அலோன் ஸ்கோர் டாப் மார்க்ஸ். It's already hard enough for him to pass the exam, let alone score top marks. என்ன பார்த்துக்கிறதே கஷ்டம், இல்லை மற்றவங்கள வேற கவனிச்சுக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பார்த்துக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல டேக் கேர் பண்ணிக்கிறது அதுதான். ஸோ அதனால ரெண்டுமே மற்றவங்கள கவனிக்கிறது, பார்த்துக்கிறது அதுதான். ஸோ அதனால 2 தடவை நம்ம டேக் கேர்ன்ற வேர்ப் இங்கே கொண்டுட்டு வர போகிறதில்ல. எப்படி சொல்லலாம், இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், லெட் அலோன் அதர்ஸ். மற்றவங்கள விடுங்க, முதல்ல என்ன பார்த்துக்கிறதே கஷ்டம் அப்படி சொல்கிறோம்.
It's already hard enough to take care of myself, let alone others. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். செகண்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், என்ன யூஸ் பண்ணுவோம்? இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது, ஒரு வேளை ஏதோ ஒரு ஜாப், ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்கே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக படிக்கிறதே கஷ்டம்தான், சமைக்கிறதே கஷ்டம்தான், இந்த மாதிரி இவ்வளோ ஹெவி டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதே கஷ்டம்தான் அப்படின்னு ஒரு டாஸ்கோடைய, ஒரு ஜாபோடைய, ஒரு ஒர்க்கோடைய கடினமான தன்மை, அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிற மாதிரி சொல்கிறது. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஹார்ட் அப்படி சொன்னால் போதும். எக்ஸ்ன்றது இந்த இடத்துல verb plus ing அந்த ஃபார்மேட்டில். இந்த அதிக டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதே கஷ்டம்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதிக டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுவது ஜெரண்ட் ஃபார்ம். ஓட்டுவது, படிப்பது, எழுதுவது இப்படி இருந்தாலே ஜெரண்ட்னு அர்த்தம். இப்போ வண்டி ஓட்டுவதுன்னா டிரைவிங். டிரைவிங் இன் ஹெவி டிராஃபிக் இட் செல்ஃப் இஸ் ஹார்ட். ஜஸ்ட் இந்த இடத்துல எக்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். டிரைவிங் இன் ஹெவி டிராஃபிக் இட் செல்ஃப் இஸ் ஹார்ட். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான் இல்லையா? இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒருத்தவங்க கிட்ட ஒரு நல்ல லேப்டாப்பை சூஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ, இந்த காலத்தில் ஏகப்பட்ட லேப்டாப்ஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு நல்ல லேப்டாப்பை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதே கஷ்டம்தான். அதுவே ஒரு கஷ்டமான வேலை தான் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல தேர்ந்தெடுப்பதே, சூஸிங் அ குட் லேப்டாப் இட் செல்ஃப் இஸ் ஹார்ட். இப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு நவடேஸ். சூஸிங் அ குட் லேப்டாப் இட் செல்ஃப் இஸ் ஹார்ட் நவடேஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ கிடைப்பதுன்னா அப்பாயின்மெண்ட், பெறுவது கெட். கெட்டிங் அன் அப்பாயின்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் டிஃபிகல்ட். கெட்டிங் அன் அப்பாயின்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் டிஃபிகல்ட். ஸோ இந்த இடத்துல அது கஷ்டங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல ஹார்டுன்றதை விட டிஃபிகல்ட் கரெக்டாக இருக்குன்றதுனால தான் அந்த வார்த்தையை போட்டிருக்கோம். சரி, இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சரும் பார்த்தாச்சு. தேர்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்காங்க, உங்களுக்கு எனர்ஜியே இல்லை. ஸோ இந்த மாதிரி இடங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? பாவம், அவங்களுக்கு நடக்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது, அவங்களுக்கு பேசுகிறதே கஷ்டமாக தான் இருக்குது, அவங்களுக்கு தண்ணி முழுங்குறதே கூட கஷ்டமாக தான் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை சொல்கிறதுக்கு நம்ம ஈவன் எக்ஸ் இஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பாவம் படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ படுக்கையிலிருந்து எழுவது, கெட்டிங் அவுட் ஆஃப் பெட். ஈவன் கெட்டிங் அவுட் ஆஃப் பெட் இஸ் ஹார்ட் ஃபார் ஹர். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால ஒரு ஃபார் ஹர்ரை சேர்த்துட்ருக்கோம். ஈவன் கெட்டிங் அவுட் ஆஃப் பெட் இஸ் ஹார்ட் ஃபார் ஹர். அவங்களுக்கு ஏதோ தொண்டை வலிக்குதான், தண்ணியை முழுங்குறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஈவன் ஸ்வாலோயிங் வாட்டர் இஸ் ஹார்ட். ஈவன் ஸ்வாலோயிங் வாட்டர் இஸ் ஹார்ட். இப்போ இது இல்லாமல் இந்த மாதிரி இன்டர்நெட் இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கூகுளே கூட ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கூகுள் ஓப்பன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். தி இன்டர்நெட் இஸ் ஸோ ஸ்லோ டுடே. ஈவன் ஓப்பனிங் கூகுள் இஸ் ஹார்ட். தி இன்டர்நெட் இஸ் ஸோ ஸ்லோ டுடே, ஈவன் ஓப்பனிங் கூகுள் இஸ் ஹார்ட். சரி, இப்போ நம்ம 3 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம், எந்தெந்த மாதிரி இடங்களில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு நேராக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, ஒரு வேளை சமைக்கிறதே கஷ்டம், இதில் 3 வேலையா? அதிகாலையில் எந்திரிக்கிறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய 3 சென்டென்சஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுடைய டிஃபிகல்ட்டி, ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி, உடம்பு சரியில்லை, வயசாயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால நேராக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்ப பலமாக காற்றடிக்குது, நேராக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஈவன் வாக்கிங் ஸ்ட்ரைட் இஸ் ஹார்ட். இதில் நாம் டபுள் பேர்டன், ஒரு வேளை சமைக்கிறதே கஷ்டம், அதில் 3 வேளை வேற சமைக்கணுமா அப்படி சொல்லணும். அப்போ இட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் இனஃப் டு குக் ஒன்ஸ், லெட் அலோன் 3 times a day.
ஸோ ஒரு வேலையே கஷ்டமான வேலை தான். ஜஸ்ட் வேக்கிங் அப் ஏர்லி இட் செல்ஃப் இஸ் ஹார்ட். காலைல எந்திரிக்கிறதே கஷ்டமான வேலை தான். ஜஸ்ட் வேக்கிங் அப் ஏர்லி இட் செல்ஃப் இஸ் ஹார்ட். ஸோ இந்த வீடியோவில் நாம் இப்படி செய்வதே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான 3 ஸ்ட்ரக்சர்ஸ், 3 டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் எதை இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.